நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. In the name of the Father, and the Son, and the Holy Spirit. Amen. Lord. Hallelujah. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பல் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பல் சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன் பரவசம் அடைவேன். எனது தலைவர் இயேசுராஜன் மார்பை சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன் நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நானும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நானும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேலைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே இந்த இடத்தில் ஜெபம் ஏற்பெடுக்க தேவன் தாமே கிருபை கொடுத்தி அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவனே தேவனே நீதாமே எங்களோடு இருந்து நீதாமே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தணும் ஆண்டவரே. ஆமாப்பா தேவனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இம்மட்டும் வழி நடத்த தேவன் இனியும் வழி நடத்துவீர் ஆண்டவரே. ஆமா தேவனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியின் வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு தடையாகக்கூடிய எந்த காரியங்களும் அப்படி இயேசுவின் நாமத்தில் இப்போது நாங்கள் நெருப்பில் சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Song number 200. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழ்வையா, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழ்வையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, கரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம் சுமகின்றீர், என் கரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம் சுமகின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர் காயமெல்லாம் ஆற்றுகிறீர், என் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர் காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே, இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. வலுவூட்டும் திருவுணவே வாழ வைக்கும் நல்மருந்தே, வலுவூட்டும் திருவுணவே வாழ வைக்கும் நல்மருந்தே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே நாங்கள் பாவி ஆண்டவரே, எங்களை தொடும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களுக்காக நீ சிலுவையில் ரத்தம் சிந்தி தேவனே எங்கள் பாவங்களை கழுவி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம். எல்லோலி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா ரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுகம் தரும் தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் நீ தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் அறிந்த தேவன் ஆண்டவரே. தேவனே எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடும் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. 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 இன்னைக்கு ஒரே ஒரு இது ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ரீடிங் வந்து நம்ம என்ன சர்ச்சில் பண்ணோம். மெயின் மைய கருத்து டெவில்ஸ் டெம்டேஷன். நம்மளுக்கும் வந்து அநேக சமயத்தில் என்ன வரும், டெம்டேஷன்ஸ் வருது. வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், we fall into the temptations. ஸோ வந்து இயேசுக்கு வந்து ஆஃப்டர் 40 days வந்து அவர் என்னது ஃபாஸ்டிங் இருந்தார். வந்த உடனே என்ன கேட்டான் தேவ் வந்து. ஸோ வந்து நம்ம வந்து என்ன இப்போ வந்து 40 days இருக்கிறோம். நம்ம வந்து லென்ட்னு சொல்லிட்டு we are this thing. பட் ஆனால் வந்து Pope has given one good this thing. What he has said na, don't follow the old things. என்னது don't that I will skip non-veg அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்லியிருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்கிறார் அவர் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கிறார்? You have to do things which Christ has done. நம்மளாம் வந்து கிறிஸ்டியன்ஸ்ன்றோம். கிரைஸ்ட் வந்து நம்மளுக்குள்ள இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளில் கிரைஸ்ட் இருக்கணும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்டியானிட்டி வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் வந்தவர்கள் தான் வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த சோ கால்ட் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றது. ஆனால் வந்து வந்ததே எப்போ வந்தது? ஃபர்ஸ்ட் செஞ்சுரியாக வந்துருச்சு. செயின்ட் தாமஸ் வந்து இங்கே வந்துருச்சு கிறிஸ்டியானிட்டி. ஸோ அதனால் வந்து அப்போலாம் வந்து என்ன அதை போய் தெருவாக வந்து நம்ம போய் ப்ரீச் பண்ணல. நம்ம மிஷனரிஸ் என்ன பண்ணாங்க, அவங்க செய்த ஒர்க், செய்த வேலைகளை பார்த்து கிறிஸ்தவர்கள்னா இப்படிதான் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ நம்மளும் வந்து அநேக சமயத்தில் என்ன பண்ணோம், we have to show that Christ is in us. Praise the Lord. Praise the Lord. யாருக்கு புரியல? Praise the Lord. புரிஞ்சுதா? புரியுது. Praise the Lord. அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. சொல்லுங்க. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. மறுபடியும் உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது.
நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்க தான். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்க தான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. மட்டுமா உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்க தான். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நான் நம்புறப்பா உங்களை. நீங்க தான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. ஆபிரகாம போல நான் நம்புவேன். ஈசாக்கு போல நான் நம்புவேன். சொல்லுங்க, ஆபிரகாம போல நான் நம்புவேன். ஈசாக்க போல நான் நம்புவேன். ஒண்ணுமே இல்லைனாலும் நம்புவேன். எல்லாமே இறந்தாலும் நம்புவேன். ஒண்ணுமே இல்லைனாலும் நம்புவேன். எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்க தான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்க தான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. மட்டுமா ஆபிரகாம போல நான் நம்புவேன். ஈசாக்க போல நான் நம்புவேன். ஆபிரகாம போல நான் நம்புவேன். ஈசாக்க போல நான் நம்புவேன். ஒண்ணுமே இல்லைனாலும் நம்புவேன். எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். ஒண்ணுமே இல்லைனாலும் நம்புவேன். எல்லாமே இருந்தாலும் நம்புவேன். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்க தான். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்க தான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. யோசேப்ப போல நான் நம்புவேன். யோபுவ போல நான் நம்புவேன். யோசேப்பை போல நான் நம்புவேன். யோபுவ போல நான் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன். எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்க தான். நான் நம்புவேன், இன்னும் நம்புறேன். என் நம்பிக்கையே நீங்க தான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது. உங்க அழகான
தூக்கி நடத்துது. அண்ணால போல நான் நம்புவேன், ரூத்த போல நான் நம்புவேன். அண்ணால போல நான் நம்புவேன், ரூத்த போல நான் நம்புவேன். பிறர் என்னை தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். பிறர் என்னை தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். இயேசுவே உங்களை தானே நம்புவேன், நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான், நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான குரல் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான், நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கை நீங்கதான். நான் நம்புறேன், இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. பலிபீடமே 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 பலிபீடமே, கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே, கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே. பலிபீடமே பலிபீடமே, பாவ நிவர்த்தி செய்யும் பரிகார பலியான பரலோக பலிபீடமே. பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே. ரத்தம் சிந்தியதால் இலவசமாய் மீட்பு தந்த ரட்சக பலிபீடமே. ரத்தம் சிந்தியதால் இலவசமாய் மீட்பு தந்த ரட்சக பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே,
மன்னியும் மன்னியும் என்று மனதார பரிந்து பேசும் மகிமை பலிபீடமே. மன்னியும் மன்னியும் என்று மனதார பரிந்து பேசும் மகிமை பலிபீடமே. எப்போதும் வந்தடைய இரக்கம் சகாயம் பெற ஏற்ற பலிபீடமே. எப்போதும் வந்தடைய இரக்கம் சகாயம் பெற ஏற்ற பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே. ஈட்டிய விழாவிலே எனக்காக குத்தப்பட்ட என் நேச பலிபீடமே. ஈட்டிய விழாவிலே எனக்காக குத்தப்பட்ட என் நேச பலிபீடமே. ரத்தம் தண்ணீரும் புறப்பட்டதே சிவனடியார், எப்படி நான் நன்றி சொல்வேன். ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதே சிவனடியார், எப்படி நான் நன்றி சொல்வேன். பலிபீடமே பலிபீடமே பலிபீடமே. எல்லாம் முடிந்ததென்று அனைத்தையும் செய்து முடித்த அதிசய பலிபீடமே. எல்லாம் முடிந்ததென்று செய்து முடித்த அதிசய பலிபீடமே. ஒப்படத்தின் ஆவியை என்று சொல்லி அர்ப்பணித்த ஒப்பற்ற பலிபீடமே. ஒப்படத்தின் ஆவியை என்று சொல்லி அர்ப்பணித்த ஒப்பற்ற பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே. தாகம் தாகம் என்று எனக்காக இருக்கின்ற தகன பலிபீடமே. தாகம் தாகம் என்று எனக்காக இருக்கின்ற தகன பலிபீடமே. இன்று என்னோடு பரதியில் இருப்பாய் என்று வாக்குறுத்த பலிபீடமே. இன்று என்னோடு பரதியில் இருப்பாய் என்று வாக்குறுத்த பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே. திருச்சிலை கிழிந்த கல்லறைகள் திறந்திட பூமி அருள் செய்த பலிபீடமே. திருச்சிலை கிழிந்த கல்லறையும் திறந்திட பூமி அருள் செய்த பலிபீடமே. இறை மக்கள் அநேக உயிரோடு எழுந்ததை காண செய்த பலிபீடமே. இறை மக்கள் அநேக உயிரோடு எழுந்ததை காண செய்த பலிபீடமே. பலிபீடமே 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 பலிபீடமே. எங்களுக்காக நம் ஜீவனையே கொடுத்து அதிகார பலியாக திரைச்சியில் பிரிக்கப்பட்டு ஆனது எங்களுக்கு நல்லோடு சொந்தமாக்கி கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம் தோற்றரிக்கிறோம். அப்பா இன்னும் ஆண்டவரே நாங்கள் உண்மையில அதிகமாக வாழவும் அப்பாவும் உமக்கு எதிராக நாங்கள் செய்த எல்லா தவறுகளுக்காகவும் உங்களுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். அப்பா ஆண்டவரே எங்களை மன்னிங்க எங்களை மன்னிங்கப்பா. எங்கள் மேலே இறக்கம் காட்டுங்க. உங்களுடைய இறக்கத்தையும் தயவையும் எங்களுக்கு காட்டுங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஒரே ஒரு 2 வாக்கியம் பண்ணிக்கலாம்.
என்னிடத்தில் எதிர்பார்க்கும் உன் உத்தமம் என்னிடத்தில் இல்லை இல்லை. நீதியுள்ள நியாயாதிபதி என் பாவங்களை மன்னியும். நீதியுள்ள நியாயாதிபதி என் பாவங்களை மன்னியும். என்ன என்னிடத்தில் எதிர்பார்க்கும் உன் உத்தமம் என்னிடத்தில் இல்லை இல்லை. நீதியுள்ள நியாயாதிபதி என் பாவங்களை மன்னியோ. நீதியுள்ள நியாயாதிபதி என் பாவங்களை மன்னியோ. மறுபடியுமா என்னிடத்தில் எதிர்பார்க்கும் உன் உத்தமம் என்னிடத்தில் இல்லை இல்லை. நீதியுள்ள நியாயாதிபதி என் பாவங்களை மன்னியோ. நீதியுள்ள நியாயாதிபதி என் பாவங்களை மன்னியோ. நீதியுள்ள நியாயாதிபதி என் பாவங்களை மன்னியும். நீதியுள்ள நியாயாதிபதி அப்பா, பரிசுத்தமே உருவான பரலோக பிதாவே அப்பா, எங்களிடத்துல நீங்க எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எங்களுக்கு இல்லப்பா அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து பாவம் ஒரு நோய் எடுத்துக் கொண்டு இருக்கோம் அப்பா. அப்பா இதோ எங்களை அர்ப்பணிக்கிறோம், அந்த கரங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லா விதமான பாவங்களை விட்டு விலகணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குதுப்பா. அப்பா நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் எங்களால் முடியல. பல விதங்களில் நாங்கள் தவறி கீழே விழுகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய தயவும் உங்களுடைய இரக்கத்தையும் எங்களுக்கு காட்டுங்க. உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினால சிந்தி எங்கள் பாவங்களை கழுவினீங்க நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Ura
எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பாட்டு தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள்தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள்தானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள்தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள்தானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள்தானப்பா. என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள்தானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நமக்கு ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் நம்மளுக்கு துணையாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார், சகாயமாக இருக்கிறார். காலையில் எழுந்துலேருந்து சாயங்காலம் நைட் படுக்கிற வரைக்கும் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் கடவுள் நம்மளோடு இருக்கிறத உணர்ந்து நம்ம ஆத்மாவில் நம்மளுடைய மனசில் நன்றி சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அந்த நன்றியை இங்கே சாட்சியாக பார்க்குறபடி நாம் வந்திருக்கிறவர்களே நான் இருக்கிறேன்.
நான் EVSல பேசலாம். நான் EVSல நான் வந்து 20 after 20 ஆக்சுவலி போன காம்படிஷனில் அந்த ரன்னிங் வச்சாங்க. அது வந்து தம்பி வந்து மெடல் வாங்கினான். அதாவது 6 வயசு தான் அவன். அந்த மராத்தானில் ஓடி ஒரு மெடல் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் லெவலில் ஏதோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி மெடல் வாங்கிட்டான். பரவாயில்ல. ரன்னிங்கில் ஏதாவது விளையாட்டில் சேர்த்து அவனை ஏதாவது செய்ய வைக்கணும்னு நினச்சா பரவாயில்ல. அவங்க கோச் வந்தப்போ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா அவங்க சொல்லிட்டாங்க, இவனை இப்படியே விட்டுருங்க, அவனை வந்து நாங்கள் ஸ்டேட் லெவலில் கெட்டி சப்ஜெக்ட் நேரத்தில் ஸ்டேட் லெவலில் ஓட விட்டுருவாங்க. அதுக்காக கடவுள் முடிஞ்சு சாட்சி நிறையா இருக்குது, சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். இன்னைக்கு காலையில் கூட வந்து அம்மா வந்து கோயில் போயிட்டு வரும்போது தவறி விழுந்துட்டாங்க. ரோட்டில் இந்த வெள்ளை லைன் போட்டிருப்பாங்கல்ல அந்த சைடு கொஞ்சம் இப்படி தவறி விழுந்திருந்தா கூட திடீர்னு பஸ்ஸு ஏதாவது வேகமாக வந்திருக்கும், லாரி ஏதாவது வேகமாக வந்து இடிச்சிருக்கும். அந்த பயம் இருந்துச்சு. ஆண்டவர் அதுலேருந்து அம்மாவை தப்ப வச்சாரு. அதுக்காக நன்றி. ஸ்கூலில் வந்து ஒரு கத்தோலிக்க ரிலேட்டடான ஒரு 60 கொஸ்டின்ஸுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அது ஒரு 20 கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம கொடுத்த ஆன்சர் அது நம்மளுக்கு ஸ்கூலில் இருக்கிற வேலையே ஜாஸ்தி, பேப்பர் கரெக்ஷன் இருக்கும். அது நல்ல இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு சரி படித்து அவன்லேருந்து ஒரு 2 நைட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணலாம். மனப்பாடம்லாம் சூப்பராக பண்ணிட்டு எனக்கு படிச்சுட்டேன். எக்ஸாம் சாயங்காலம் 30 மினிட்ஸ் அப்படின்னாங்க. டீச்சர்ஸ் எல்லாமே எல்லாம் படிச்சுட்ருக்கோம், எல்லாத்துக்கு எல்லாம் தெரியும், அதில் எனக்கு காட்டணும் அப்படின்ட்டாங்க. என்னடா இது காப்பி அடிக்கிறேன்றாங்க. வேறு பைபிள் ரிலேட்டடு நம்ம இது காட்டலைனாலும் பிரச்சனை, ரொம்ப தான் பண்ணுறேன்னு சொல்லி திட்டுவாங்க. காட்டினாலும் நம்ம அந்த டீச்சராக இருந்து நம்மளே காப்பி அடிக்கிறதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் படிச்சிருந்தாங்க. ஆனால் நான் என்னமோ ரொம்ப நல்லா படிச்சிருப்பேன் எல்லோரும் நம்பிட்டு பக்கத்தில் தான் உட்காருவேன், எனக்கு கொஞ்சம் காட்டணும்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் நான் மனசில் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை எழுதிட்டு வெளில உடனே வந்துடுவேன். அங்கே இருந்தால் தானே நம்மளை கேட்பாங்க. அதனால மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் எழுதிட்டு வெளியில் டக்குன்னு வந்துடுவேன். ஐ வில் நாட் see anybody around me அப்படின்ட்டு. மற்ற கொஸ்டின் 20 கேட்டிருந்தாங்க. 20 ரொம்ப ஈஸி. இருக்கிற 60ல் எது ஈஸியோ அந்த 20 கேட்டிருந்தாங்க. கடகடன்னு எழுதிட்டு வெளில ஓடி வந்துட்டேன். ஃபஸ்ட் ஆள் நான் தான் வெளில ஓடி வந்தது. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் எல்லாருமே வெளில வந்தாங்க. எல்லோரும் அதெல்லாம் கேட்டு எழுதிட்டோம் அப்படின்னாங்க. நான் கண்டிப்பாக போய் விட்டேன். நம்ம கேட்டு எழுதலை, நம்மளை யாரும் கேட்டு எழுதலை. அது வெளில வந்துட்டேன். நேற்று சிஸ்டர் வந்து கரெக்டட் அது வந்து சொன்னாங்க. மொத்தம் 25 பேர் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேர் வாசித்தாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு மிஸ் சொன்னாங்க, நாங்கள்லாம் காப்பி அடிக்காமல் எழுதணும், அதனால ஃபுல் மார்க் வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நானும் காப்பி அடிக்காமல் தான் மிஸ் எழுதுறேன், நான் முதல்ல 8 வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்கள அப்படி பார்த்தாங்க. ஸோ அப்படி ஒரு இதை நம்ம சொல்கிறதுக்கு கடவுள் அன்றைக்கி வழிவகுத்தாரு. இன்றைக்கி வந்து நான் வாங்கினது நான் எழுதி வாங்கினது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கரேஜ் கொடுக்குறதுக்கு அன்றைக்கி சந்தர்ப்பத்தில் மனிதர்களை பார்த்து எப்போவுமே நம்ம பயப்பட வேணாம், கடவுளை பார்த்து பயந்தால் போதும் அப்படின்ற அந்த உணர்வு நம்மளுக்கு கடவுள் கொடுக்குறாரு. இப்போது அதுக்காக கர்த்தருக்கு கொடான கொடி சொல்லணும். ஒரு பிப்ரவரி மாதம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இந்த மாதிரி ரொம்ப ஹெவி டைட் ஒர்க்காக இருக்கும். 14 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரியே இருக்கும். அப்போது ஒரு சீனியர் டீச்சரை அவ்வளோ போன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் 2வது சீனியர், நான் தான் 3rd. அவங்க போனால் இன்னும் வழக்கையே போன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த 2வதாக இருக்கிறவங்க அவங்க போயிட்டாங்களே, அவ்வளோ போயிட்டாங்கன்னா 5 நாள் ஆகும், எப்படி மேனேஜ் பண்ணுறது? சிஸ்டர்கிட்ட போயிட்டு அவங்க இல்லைன்னா மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் சிஸ்டர், எப்படியாவது அந்த ஒரு டியூட்டி அவங்கள கேன்சல் பண்ணுங்க அப்படின்னா கேன்சல் பண்ண முடியல.
ஆனால் அடுத்த 2 நாள் நானும் அவங்கள தான் பண்ணோம். பிள்ளைங்கள்லாம் வந்து இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி டக்குன்னு முடிச்சுட்டு வெளியில் போனது இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்குறோம். யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் பிள்ளைங்க படிச்சுட்டு வந்து கரெக்டாக எழுதிட்டு கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டாங்க. பிகாஸ் ஐ வாஸ் கீப் ஆன் ப்ரேயிங். 2 பேரால் முடியாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆனால் கடவுள் வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் அப்படின்னு நான் ப்ரே பண்ணேன். அதே மாதிரி ஆச்சரியம்னா பிள்ளைங்க அவ்வளோ அழகாக எழுதிட்டு வெளில போகிறாங்க. நம்மளை வந்து கடவுள் தான் வந்து நம்ம கூட இருக்கிறார் அப்படின்றத மனிதர்கள் காண செய்கிறார். ஏன்னா நம்ம அவர் பாதத்தை பிடிச்சிக்கிறோம், அவர்கிட்ட பேசிட்டு போகிறோம். நம்ம எங்கே நின்றுட்டு இருந்தாலும் எசப்பா நீங்கள் இங்கே வந்து நில்லுங்க, இங்கே செயல்படுங்க அப்படின்னு கேட்குறோம். அது இன்விசிபிளாக இருந்தாலும் கடவுள் வந்து விசிபிளாக அதுக்கான பதிலை சொல்கிறாரு. அந்த ஃபஸ்ட்டு டே ப்ராக்டிக்கல் காலையில் ஸ்டார்ட் ஆச்சு. சிஸ்டர் ரவுண்ட்ஸ் வந்தாங்க. யாருமே அவங்ககிட்ட போய் பேசவே பயப்படுவாங்க. நானும் தான் பயப்படுவேன். இருந்தாலும் அப்படியே எல்லாருக்குள்ள அப்படியே சுற்றிட்டே இருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இப்போல்லாம் வந்து எப்படி கடவுள் வழி நடத்துகிறாருன்னா, உண்மையானது ஏதாவது கேட்கணுன்னா மனுஷங்களை பார்த்து நீ பயப்படாத, அவங்க உங்களை மனுஷன் தானே அவங்க அப்படின்ற மாதிரி. அதனால் அவங்க ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. கிட்ட போனேன். சிஸ்டர் இங்கே லைட்டிங் கொஞ்சம் டிம்மாக இருக்குது சிஸ்டர். கால்குலேட்டர் வந்து பிள்ளைங்க நம்பர் போடும்போது 0.09லாம் 0.9 போடுறாங்க. நான் போன வருஷமே நாங்கள் சொன்னோம் கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் டிம்மாக இருக்குது, பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு. அது மாற்றலை சிஸ்டர் அப்படின்னு இப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு உடனே இன்னொரு டீச்சர் இருக்காங்க, அவங்க சொல்ல நான் சொன்னேன். உடனே இப்படி பார்த்துட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஷலை மேக் 3 பிரைட் லைட்ஸ் ஹியர் அப்படின்னாங்க. ஓகே சிஸ்டர் சொன்னேன். சொல்லி ஒரு அந்த பேட்ச் முடிச்சுட்டு வெளில போனோடனே வந்து உள்ளே வந்து 3 லைட்டை போட்டு போயிட்டாங்க. இப்போ நம்மளுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்டு செய்கிறாங்க அப்படின்றத விட நெசசிட்டி இருக்குது, யார் சொன்னாலும் நான் செய்வாங்க அப்படின்றத கடவுள் நிறைவேற்றுறாரு. அதனால் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஆண்டவரில் அதிகமாக வளர வளர மனிதர்களை பார்த்தோ அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ அவங்களை இது பண்ணுறதுக்காகவோ நம்ம எதுவும் செய்யலை. நம்மளுக்கு கடவுள் என்ன உணர்த்துறாரோ அதை பேசக்கூடிய கிருபையை கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதுக்கு கோடான கோடி நன்றி. ஒவ்வொரு நாளும் நன்மையாக நிரம்பி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பிரியமான பிள்ளைகளை அப்படிங்கும் போது அந்த அவர் என்னையும் நேசிக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு வச்சிங்களேன், நான் என்னை ரொம்ப நேசிக்கிறார். அது ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் ஒன்று நேசிக்கிறாரு. ஆனால் என்னாலேயே அது நம்ப முடியும் வச்சுங்களேன். ஏன்னா என் பிள்ளைய ஃபஸ்ட்டு காலேஜ் சேர்க்கும் போது என் பொண்ணு ஜெனியை காலேஜ் சேர்க்கும் போது என்கிட்ட ஒழுங்காக பைசாவே இல்லை. நான் ரொம்ப என்னுடைய சம்பளம் ரொம்ப கம்மியான சம்பளம் தான். அதில் என் வீட்டுக்கு நான் 7000 ரூபா வாடகை இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு என் பிள்ளைகளோட படிப்பு மற்ற இதெல்லாம் செலவும் அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப பேடனிங் வச்சுங்களேன். அது நம்ம சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் தான் நான் இருப்பேன். ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு பாதையும் எனக்கு கடந்து வர செய்துட்டே இருந்தது. அதை என்னால் சொல்லாமல் இருக்கு. சிஸ்டர் கேட்கும்போது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு போகும்போது எனக்குள்ள அது வந்து ஓடி நிற்குது. ஆண்டவர் இப்படிலாம் நம்பின்னு வந்துருக்கிறாரு அப்படின்னும் போது அதை சொல்லணும் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளை இப்போ ஃபஸ்ட்டு இயருக்கு எப்படி பணம் கட்ட போகிறேன் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ என் பொண்ணு முடிக்க போகிறேன் காலேஜ். அது வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு வந்திருக்கிறாரு. அது சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு நினைக்கும் போது பையனுக்கு காலேஜ் வந்துட்டான். அவனுக்கு என்ன பண்ண போகிறோம், அவனுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கேட்டாங்க. அது எப்படி கட்ட போகிறேன்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதையும் பணத்தை கட்ட வச்சுட்டு இன்னொரு 25,000 பெண்டிங்கில் இருக்குது எனக்கு. அதையும் கட்ட வச்சுட்டாரு. இதுக்கு இப்போ நல்லா படிப்பா, அம்மா நான் கஷ்டப்படுறப்பா, கொஞ்சம் பாருப்பா படிப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன் என் பிள்ளைங்களுக்கு. ரொம்பலாம் இதாக சொல்ல மாட்டேன். இப்போ அவர் படித்து அவன் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஒதுக்கலாகவே இருந்தது வச்சுங்களா. ஆனால் நம்ம தலைவர் நம்ம ஆண்டவருக்கு நான் சொல்கிறது ஆண்டவர் தலைவருக்கு சொல்லுவேன், விண்ணப்பத்தை கேட்குறவருன்னு சொல்லுவேன், என் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறவருன்னு சொல்லுவேன். நான் வச்ச பேர் அவருக்கு வச்சுங்களேன். அப்போ நான் அவருடைய சமூகத்தில் தான் போய் எப்பயுமே உட்கார்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளை இந்த வாழ்வு மென்மையாக வைங்க, எந்த மென்மையாக வைங்க, என் குடும்பத்தை மென்மை வைங்க. அப்பயும் ஆண்டவருடைய காலையில் திரையில் ஒப்பு கொடுப்பேன். இப்போ இதுமாரி ஃபுல்லாக எழுதியிருக்கேன் ஆண்டவர், நீங்கள் பார்த்துருங்க ஆண்டவர். அப்போ இப்போ செமஸ்டர் ரிசல்ட் வந்தது.
இதுல எல்லா பசங்களுக்கும் அப்படி இப்படி கேட்கும் போது டேடிக்கு குறுக்கு எனக்கு பையனுக்கு வந்துச்சு. நல்லா இன்னும் ஒரு சொல்ல இதா போகுதுன்னு. பசங்க கேட்குற பசங்களாம் 2 அறியுது 3 அறியுதுன்னு சொல்லி நான் பயந்துட்டே இருந்தான். அப்புறம் ஜெனி நீயே பாரு ஜெனி, நான் பார்க்கல ஜெனி, பயப்படாத ஆண்டவர் பார்த்து பாடுறான்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பார்த்த பிறகு எல்லாத்தையும் ஆள் கிளியர் பண்ணிட்டான். ஆண்டவருக்கு நன்றி. அது சொல்லும் போது எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அப்பா நான் அப்படி சொல்லிட்டு நிறுத்திட்டான். அப்பா ரிசல்ட் வந்துச்சு நான் அப்படி நிப்பாட்டான். எனக்கு படப்படப்படம் இந்த ஆஃபீஸில் உட்காந்து ஒரு என்னடான்ற நான் ஆள் கிளியர் பாடினேன். தேங்க்யூ ஜீசஸ் சொன்னேன். அப்போ அவர் எப்படி நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு அந்த அன்புக்கு ஒரு எல்லையே இல்லை பாருங்களேன். நான் அதை நினைக்கும் போது தான் நான் சொல்லிக்கிறேன் எவ்வளோ விஷயங்கள்ல இந்த காரியங்களை செய்ய முடியுமா, இது என்னால் செய்ய முடியுமா, இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைப்பேன். அதை அந்த வரைக்கும் எனக்கு கொண்டு போவாருங்க. அந்த மைண்ட் அந்த எட்ஜி வரைக்கும் கொண்டு போவார். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை நான் முடிச்சுட்டு ஃப்ரீயாக நிற்பேன். அது எப்படி என்ன இது வரைக்குமே எனக்கு தெரியல நடத்தி கொண்டு போறாரு. ஆண்டவருக்கு நன்றி. பாப்பா சொல்லணும்னு நினைச்சேன். ஆண்டவர் ஒன்றை தொட்டிருக்கிறாரு. அது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. உங்களை நேர்மையாக வழி நடத்த போறாருன்னு நினைக்கிறேன். அது நான் ஒவ்வொரு அம்மாட்டியே சொன்னேன். நீங்கள் பாட்டு பாடும்போது ஒரு பெரிய பிரைட்னஸ் இருந்துச்சு. அதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. ஆண்டவருக்கு அதிகம் அன்பு தெய்வமே, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறேன், பாதுகாக்கிறேன். எங்களை இந்த பலத்தினாலும் ஒரு வல்லமையினாலும் எங்களை நிரப்புகிறேன். நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் உங்களுடைய சமூகம் எங்களோடு வருவதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். எங்கள் விசுவசத்தின்படியே எங்களுக்கு நிகழ்வதையும் நாங்கள் காண்கின்றோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒத்தாசை வரும் பர்வதமாகி உன் நோக்கி பார்ப்பது நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களுக்கு திகிலூட்டும் காரியங்கள் எங்கள் முன்பு வந்து நிற்கும் போதெல்லாம் நாங்கள் சோர்வடையாதபடிக்கு உடைய ஆவியானவர் தாமே இந்த வாரம் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் எங்களோடு இருந்து வழிநடத்த போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட ஒவ்வொரு சாட்சியும் உங்களுடைய தேவ மகிமைக்காக சொல்லப்பட்டதாண்டவர். நீர் எப்படிப்பட்டவர், கூப்பிடுகிற குரலுக்கு கேட்கின்ற தேவன், திக்கற்றவர்களுக்கு நீ தெய்வமாய் இருக்கிறேன், ஞானமற்றவர்களுக்கு நீ ஞானத்தை நிறைவாய் கொடுக்கிறேன், உலகம் பைத்தியம் என்று நினைக்கவற்றை நீ ஆண்டவரை உயர்த்தி வைக்கிறேன், உங்களுடைய கரங்கள் பராக்கிரமம் உள்ளது என்பதை நாங்கள் அறிக்கையிடும்படியாக எங்கள் வாழ்வில் ஆண்டவரை நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்கும்படி எங்கள் ஒளி மனிதர்கள் ஒளிரும்படியாக எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட ஒவ்வொரு சாட்சியையும் ஆண்டவரே சுகந்த வாசனையாய் ஏற்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். 128 1 to 8 இதில் 6 வாசகம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென். ஆமென். யாரெல்லாம் கடவுளுக்கு பயந்து நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய அந்த பெயர் அந்த இது உடம்புக்குள்ள இருக்குதோ அவங்களாம் யாரும் ஏன் பாக்கியவான்னு சொல்றாங்க? ஏன்னா அதை உணர்ந்து பார்த்தார் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில. அவருக்கு பயப்படுற பயம் அவருக்குள்ள எவ்வளவு இருந்ததோ அவ்வளவுக்கோட அவர் கையில் சென்ற காரியங்கள், அவர் போன இடங்கள் எல்லாத்துலேயும் அவர் வெற்றியை மாத்திரம்தான் சோதித்து கொண்டார். ஆமென். இப்போ எதுக்கு அதை எழுதி வைக்கணுமா கேட்டா அப்படின்னா, இதை படித்து பார்ப்பது மாத்திரமல்ல, அவர் வாழ்க்கையில் நடந்த அந்த உன்னதமான அனுபவத்தையும் அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. அந்த அவர் பிரகாரம் நானும் அவருக்கு பயந்து நடக்கும்போது இவை எல்லாம் எனக்கு கைகூடி வரும் என்பதை நாம் உணர்ந்து அதை பாக்கியவான் என்று நம்ம படிக்கணுமா ஏற்றுக்கொள்ளும். ரெண்டாவது பாருங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ நான் என்ன காரியம் செய்தாலும் என்ன நடக்கும்? எனக்கு எல்லாமே வாய்க்கும். நீ தப்பாக போவாது. உனக்கு வானம் தன்னுடைய மழைய நேரத்தில் குளிக்கும், பனி ஒழுங்கா பெய்யும். உனக்கு வரக்கூடிய ஆட்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க சொல்லுவாங்களா? மணிக்கணக்கான ஆள் உங்களுக்கு கட்டாங்கப்பா, எனக்கு அது மாதிரி கிடைக்கலப்பா. இந்த மாதிரி செய்யறதுக்கு யாராலும்
இல்லைப்பா. இப்போ சிஸ்டர் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கிடைச்ச அந்த மீன் காரியமாக இருக்கட்டும், எனக்கு எல்லாம் தெருப்பாட்டு அதை கொடுத்துருவாங்கப்பா. அப்போ என்ன காரியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு பயப்படுற பயம் அங்கே இருக்கும்போது நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலையும் அவர்களுடைய கரம் குறுக்க வந்து. ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நம்ம நினைப்போம் இது எப்படி நடக்கும். நாங்களும் கொஞ்சம் வரும்போது நினச்சிட்டே வந்தேன். வீட்டுக்கு பக்கத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கவங்க, அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டும் ஒன்று. ஒரு அந்த நேரத்தில் எப்படி போக முடியும் தெரியலையே அப்படின்னா கூட இந்த வசனம் வரும்போது எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருது. கண்டிப்பாக நேரத்தோட போய் கட்டணம் படிக்குவார். ஆமென் ஆமென். அது எப்படி அவர் செய்யறது அது அவருக்கு தெரியும். நமக்கு ஒரு எட்டாத ஒரு அறிவு கட்டாத ஒரு காரியம். ஆனால் அவருக்கு பொறுத்த வருகிறது லேசான காரியம். நம்மளுக்கு கஷ்டமான காரியம் அவருக்கு லேசான காரியம். ஆமென். அந்த தாவீது காலத்தில் நடந்தது அப்படின்னா உண்மையே நடந்தது. அவன் பாட்டுன்னு பெலிஸ்திய நாட்டில் போயிட்டு காத்து அந்த யுத்தம் பண்ணும்போது ஓடியாத்துடைய சகோதரன் இவனை வெட்டன்னு சொல்லி பின்னாடி வந்து கேட்கிறான். யார் கவனிக்கல? தாவீது கவனிக்கல. ஆமென். யோபுடைய தம்பி சகோதரன் அபிஷாய் இருக்கிறான் பார்க்கிறான். அவன் போய் வெட்டுறான். வெட்டிட்டு சொல்றான், எங்க விளக்கு அணைஞ்சிடக்கூடாது, இதுக்கப்புறம் நீங்க யுத்தத்துக்கு நீங்க வராதீங்க. அல்லேலூயா. 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 அவன் பாட்டு இது பண்ணிட்டு போயிருக்கலாமே. எதற்காக அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? கடவுளுக்கு பயப்படுற பயம் அவர் அப்பேற்பட்ட ஒரு கிருமியை. ஆமென். அடுத்தது பாருங்க, உன் மனைவி ஆ. உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஆ. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஏன் மனைவியை திராட்சை கொடியினும் பிள்ளைகளை ஒளிமர கண்டுகள் என்றும் ஏன் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ரெண்டுமே ஆண்டவரால அபிஷேகப்பட்டது. ஆமென். 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 மனைவி எப்படி இருப்பா? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. ஆமென். ஆமென். காரணம் என்ன? அந்த குடும்பத்தில் எது இருக்குது அப்படின்னா காட் ஃபியர், அவர் பயப்படுற பயம் இருக்குது. அந்த பயமானது பிள்ளைகள் எப்பயும் கொண்டு போவோம் அப்படின்னா நேரான பாதைகளை கொண்டு போயிருக்கு. ஆமென். சொன்னாங்க இல்லைங்களா, பையன் வச்சுருவாங்க. நானே அவர்கிட்ட கேட்டு இருந்தேன், யாரு நம்ம எவ்வளோ எழுதி ஃபர்ஸ்ட் இதில் ஒரு இதுவும் இல்லாமல் பாஸ் பண்ணிட்டா அப்படின்னு. ஆமாம் பிரதர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் அவருக்கு சொல்ல ஒரே மட்டும் சொன்னேன், நீங்கள் பயந்து ஓடி வரீங்க தெரியுமா, இதுக்கு ஆண்டு கொடுக்குற பரிசு. அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகள் எப்படி மாத்திர ஆண்டவர் ஒரே மர கண்டுகளை போடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நாளில் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதமாக கொடுப்பார். அவருக்காக ஓடும் போது, அவருக்காக உழைக்கும் போது, அவருக்காக செயல்படும் போது. காரணம் என்ன? இந்த தவச நாள் நம்ம எல்லாம் உள்ள வந்திருக்கிறோம். இந்த நாள் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அட்வைஸ் இது ஒன்றுதான். இந்த ஒரு வார்த்தைகளை 124 திருப்பாடு நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ள வர வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவரை கனப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கைய குடும்பத்தை அவர் கனப்படுத்தும். ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அவர் எப்படி ஆசீர்வதிக்காரு? சீயோனிலிருந்து வேதம் வெளிப்படுவது போல வார்த்தைகள் வழியாக உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பாரு. எருசலேமுடைய வாழ்வை காண்பாய் அப்படின்னா எருசலேமில் எப்படி இருக்குமா? எப்பவுமே மலைகள் சிந்து சமாதானம், சந்தோஷம், எப்பவுமே ஒரு ஒரு கலிப்புள்ள ஒரு இடமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு சந்தோஷம் அக்கறைக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். இதெல்லாம் நடக்குமா? நிச்சயமா நடக்கும். வாழ்க்கை நம்ம காணாம போகவே மாட்டோம். ஆமென். இதெல்லாம் ஒரு ப்ராமிஸ், ஆண்டவர் தருகின்ற ஒரு ப்ராமிஸ். இது நீ செய்யும் போது இது நீ கண்டுபிடிச்சு பார்க்க. ஆமென். ஆமென். அதாவது அழைப்பேன் இந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் போகும்போது எனக்கு உரிய காரியம் பண்ணி நிறுத்தெல்லாம் கூட ஒய்ஃபை சொல்லியிருந்தேன், சாமி சொல்லியிருந்தேன், உடம்பெல்லாம் முடியலதான் என்ன பண்ணுறது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி இனிமேல் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு. நாளைக்கு போகிறேன். நான் சொன்னேன், ஆண்டோட நாளைக்கு காலையில் பார்த்து எனக்கு நல்லா இருக்கும், புது தேவை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி புது தேவையோட வச்சுருவோம். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அப்போ பிள்ளைகளோட பிள்ளைகளையும் பார்ப்பேன். ஆண்டவர் இஸ்ரவேல் கொடுக்குற சமாதானம் நம்ம குடும்பத்துக்கு.
அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ஒரு சமாதானம், என்ன ஒரு சமாதானமா தெரியுமா தெரியாது அவனுக்கு. இஸ்ரவேல் சமாதானம் என்ன சமாதானம்? உன் இடத்த யாரும் செய்ய முடியாது, ஒரு அடி கூட வாயிட்டு கை சொல்ல முடியாது. அது அதே மாதிரி உனக்கு வரக்கூடிய வருமானத்தை யாரும் கை வைக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் ஒருத்தர் கூட உள்ளுடைய முடியாது. அதுதான் இஸ்ரவேல் குறிக்கிற சமாதானம். அல்லேலூயா. இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா ஆகவே இந்த 128 திருப்பாடல் பிரகாரம் இன்று நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். ஆண்டவருக்கு அமர்ந்திருப்பேன் அருகினிலே சாய்ந்திருப்பேன் தோளிலே இயேசையா என் நேசரே அன்பு கொண்டே ஜீவன் தந்தே நேசிக்கிறேன் உம்மைத்தானே நினைவெல்லாம் நீதானியா துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம் நேசிக்கிறேன் உம்மைத்தானே உயிருள்ள நாளெல்லாம் அமர்ந்திருப்பேன் அருகினிலே சாய்ந்திருப்பேன் தோளிலே இயேசையா என் நேசரே அன்பு கொண்டே ஜீவன் தந்தே நேசிக்கிறேன் உம்மைத்தானே நினைவெல்லாம் நீதானியா துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம். அப்படியே கண்களை மூடி நமக்காக பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி மரணத்தை ஏற்று சிலுவையிலே மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வீழ்த்திருந்து பரலோகத்துக்கு எழுந்தருளி இதாவது வலப்பக்கம் வீற்றிருக்கும் அந்த தேவனை கண்முன் கொண்டு வருவோம். அவரோடு கொஞ்ச நேரம் பேசுவோம். அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பதை கண்முன் கொண்டு வாருங்கள். எல்லாரும் கண்களை மூடுங்கள், யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். எப்படி பிதாவின் பக்கத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். 24 மூப்பர்களும் அவருக்கு முன்னால் அடிபணிந்து ஆராதனை செய்கிறார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. இந்த பாடல் வாயிலிருந்து வரக்கூடாது, உள்ளத்திலிருந்து மெதுவா பாடும், பொறுமையா மெதுவா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் அப்படியே அவரை பாருங்க. சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் அவரை பாருங்க. அப்படி ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. அவரோடு நாம் பேசுவோம், அவரோடு நாம் பேசுவோம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அங்கதான் உட்கார்ந்துருக்கோம். தேவ பிரசன்னத்தை பாடுங்க. பிரசன்னம், பிரசன்னம்,
ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் அந்த பிரசன்னத்தை அவரோடு பேசுங்க, இதயத்தை திறந்து அவரோடு பேசுங்க. ஜெபம் என்பது ஆண்டவருடைய பேசுவது. ஒரு நிமிஷம் மௌனமாக அப்படியே பேசுங்க. நீங்க பேசுங்க, அவர் பேசுவதை நீங்க கேட்கணும். அப்படியே சொல்லுங்க. இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அவர் பேசுவதை அப்படியே கேட்க உங்களுக்கு ஒரு ஆலோசனைகளை கொடுக்கிறார். உங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை பெறும் வழிகளை கொடுக்கிறார். உங்கள் வருத்தங்களை தொட்டு குணப்படுத்துகிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுக்கிறார். வருகைக்கு ஆயத்தமாக எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறார். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே அந்த தேவன் என்ன பேசுகிறார் என்று அப்படியே மனதுக்குள் வைத்து மெதுவாக கண்களை திறந்து, விருப்பம் இருந்தால் மற்றவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளலாம். எல்லாரும் கண்களை திறப்போம். இந்த நேரத்தில் உங்களை கேட்ட அனுபவத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போதான் ஆண்டவர் எப்படி பேசுகிறார் என்பது மற்றவர்களுக்கு தெரியும். திருவழிபாடு 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். திருவழிபாடு 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன்.
ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் கீழே பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெபிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. சிவப்பான குதிரை. அடுத்தது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். கருப்பு குதிரை. அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இன்னைக்கு தியானிக்க போறது 4வது வசனம் தான். அடுத்து வார்த்தை அடுத்து அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் ஆட்பில் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப 4 குதிரைகளை பார்த்தோம். முதல் குதிரை என்னது? வெள்ளை குதிரை. இது சமாதானத்துக்கு உரியது. இது ஏற்கனவே 1952 வந்துச்சு. 52 யூரோப்பியன் யூனியன் ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 நாடுகள் சேர்ந்து இப்போ 24-25 நாடுகள் இருக்குது. ஆனால் அந்த 10 நாடுகளுக்கு தான் அந்த அதிகாரம், ஓட்டிங் ரைட்ஸ் உண்டு. மற்றவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் அவருடைய தேவைகளை எல்லாம் அவர்கள் சந்திப்பார்கள். எல்லாருக்கும் ஒரே கரன்சி, ஒரே விசா கிடையாது அந்த யூரோப்பியன் நாடுகளுக்கு. இப்படிலாம் ஒரு சில காரியங்களை அவர் என்ன போர்வையில் உள்ளே வந்தார்கள்? சமாதானம் இல்லை. இன்னைக்கு ட்ரம்ப் பேசுவதை பார்த்து, நான் தான் சமாதானம் பண்ணி வச்சேன், அங்கே சமாதானம் பண்ணி வச்சேன், இங்கே சமாதானம் பண்ணி வச்சேன்னு இந்த வெள்ளை குதிரை போர்வையிலேயே எல்லாரும் வந்து கொண்டு இருப்பாங்க. யூரோப்பியன் முதல்ல வந்துச்சு. இப்போ யார் அடுத்து வந்திருக்கா? யூஎஸ்ஏ உள்ள வந்து ஒவ்வொருத்தராக சமாதான குதிரைகள் உள்ள வந்துகிட்டே இருக்கு. இந்த குதிரை ஏற்கனவே வந்துச்சு. எதற்கு அடையாளம்? இது வருகைக்கு அடையாளம். யார் சொன்னது? நல்ல ஒரு கை தட்டு. வருகைக்கு அடையாளம். சமாதானத்திற்கு வேதத்தில் சொல்லப்பட்டது இங்கே நிறைவேறுகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறு. வேதத்தில் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் திரும்பி தேசங்களுக்கு வருவார்கள் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. இப்ப நிறைவேறிச்சாது? நிறைவேறிச்சா? 1948 யாராவது எங்களுக்கு இஸ்ரேல் தேசம் கேட்டாங்களா? யார் நிறைவேற பிறந்திருக்க மாட்டோம். யாரும் பிரதர் பிறந்திருக்காங்க 48 இல்லைன்னா அதுவும் கிடையாது. யாரும் பிறந்திருக்க மாட்டோம். 48 தேசத்தை அமெரிக்காவில் ஜனாதிபதி வந்து சம்பந்தமே இல்லாமல் இரண்டாவது போறக்கூடிய இஸ்ரேலுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. ஏனென்றால் அமெரிக்காவில் இருக்கிற யூதர்களுடைய ப்ரெஷர், அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட், லாயர்ஸ் எல்லாமே யாருங்க? யூதர். அவர்கள் அந்த கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்து இஸ்ரேல் யுத்தம் பண்ணணும்னு அவர் வந்து டிக்ளேர் பண்ணார். யார் எடுத்து பேச இல்லைன்னா உலகப்போர் முடிந்த சமயம். இப்படி அந்த தீர்க்கத்தினுடைய காலத்தை நிறைவேறியிருப்பார். அதுபோல இந்த வெள்ளை குதிரையை நிறைவேறிச்சு. 2வது குதிரை என்னது? சிவப்பு குதிரையா கருப்பு குதிரையா? என்ன செஞ்ச குதிரை பார்த்தீங்க? அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் குறைந்ததான் யுத்தங்கள். முதல் உலக போர்ல இருந்து 19ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் 20ஆம் துவக்கத்திலிருந்து அப்படியே யுத்தங்கள் ஒரு தேசத்துக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப கருப்பு குதிரை, சிவப்பு குதிரை ஏற்கனவே வெளியே வந்துருச்சு. தீர்க்கத்தில் சொன்னது ஏற்கனவே நிறைவேற. அடுத்த குதிரை என்னன்னு பாருங்க. 3வது குதிரை அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன்.
இதில் கொடுத்துருக்கப்பட்ட எண்ணெய் எதுன்னு கேட்கணும். பெட்ரோல் தான். 2000 வருஷமா பெட்ரோல் இருந்துச்சா? 2000 வருஷமா பெட்ரோல் இருந்துச்சா? 1850களில் தான் இந்த மாதிரி இது இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நடைமுறைக்கு வர்றது கிட்டத்தட்ட 60-70 வருஷங்கள் ஆயிடுச்சு. 1920-30 தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பயன்படுத்த நிலக்கரியை பயன்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டீசல் பெட்ரோலை 1930 அந்த டைமில் தான் அதிகமாக பயன்படுத்தி வளர்ச்சி அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்படி பைபிளை பற்றி எழுதுறாங்க, எண்ணெய் பற்றி, எண்ணெய் நீ என்ன பண்ணாத, எது வேல்யூ உலகத்தில் தங்கம் வேல்யூ கிடையாது. தங்க விலையை கூட போது விட்டுருவாங்க. நாங்கள் வெள்ளியில் போட்டுக்கிறோம், பித்தளையில் போட்டுக்கிறோம், இரும்பில் போட்டுக்கிறோம், இல்லை பிளாஸ்டிக்கில் போட்டுக்கிறோம், அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் ஆயில் விலை ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் விலை வாசி எல்லாம் ஏறும். 20,000 சம்பளம் வாங்கினாலும் பத்தாது, 50,000 வாங்கினாலும் பத்தாது, 5 லட்சம் வாங்கினாலும் உங்களுக்கு பத்தாது. இதை பற்றி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2022 மோடி அரசு ஒரு சட்டம் பண்ணாங்க. கோதுமை ஏற்றுமதி இனிமேல் செய்யக்கூடாது. தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குலாம். ஏன்னு பல யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன் அது வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம். உலகத்தில் பஞ்சம் அதிகமாகிக் கொண்டு வருகிறது. உணவு பஞ்சம் அதிகமாகிக் கொண்டது. இந்திய தேசத்துக்கு போதுமான உணவுப் பொருளை சேமித்து வைப்பதற்காக அதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது ஒரு சட்டம். அரிசியாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், உணவுப் பொருட்களை வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் வேறுபட்டு எக்ஸ்போர்ட்லாம் நிப்பாட்டிட்டாங்க. டோட்டலாக 2022 நிப்பாட்டிட்டாங்க. இது எங்கே எழுதப்பட்டிருக்கு? வேதத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது எழுதப்பட்ட ஒரு காரியம். இப்போது நிறைவேறப்பட்டது. என்ன குதிரை வந்துச்சு? இப்ப கருப்பு குதிரை 2022 வந்துச்சு. அடுத்த குதிரை என்னது? இப்ப பாருங்க, மங்கின குதிரை. பாத்தீங்க என்ன செய்யுது? நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். அது வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மரணம். மரணம் எப்படி? போர். போர். அடுத்தது அதுல என்ன கொடுத்திருக்காங்க? பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும், பட்டயத்தினால் சண்டை, போரினாலும், பஞ்சத்தினாலும், பஞ்சத்தினாலும், சாவினாலும், 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 பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை, பூமியின் கார் பங்கில் உள்ளவர்களை கொல்லும் கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. டிவியை பார்த்து நியூஸ் பாருங்க. 10 நியூஸ்ல ஒரு நியூஸ் என்ன நியூஸ் இருக்கும்? ஒன்று விபத்தா இருக்கும், இல்லைன்னா கொலையா இருக்கும், இல்லைன்னா சாவா இருக்கும். 10 நியூஸ்ல ஒரு நியூஸ் தான் இருக்கும். இன்னும் டீப்பா போனீங்கன்னா நம்ம ஊர் செய்திகளை பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் த செய்தி எதை பத்தி இருக்கும்? சாவை பத்தி. விபத்துகள் நிறைய, கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது. விபத்துகள், கொலை, கொள்ளை, அதுக்கு மேல இந்தியா ஃபுல்லாவே எல்லாமே அதிகம். இதெல்லாம் எதை சொல்லப்பட்டிருக்கு? இப்ப என்ன குதிரை வெளியே வந்துருச்சு? இப்ப இதான் கடைசி குதிரை. இனிமே வேற குதிரை வர்றது கிடையாது. இதை வரக்கூடியது வேறு யாரு? ஆண்டு ஒருவர் தான் வருவார். ஆண்டுடைய வருகை. சில பேர் ரகசிய வருகைன்னு சொல்றாங்க, சில பேர் வருகைன்னு சொல்றாங்க. அதில் நாம் மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்படணும். எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதுக்கப்புறம் 3 வருஷம் உபத்திரக்காரம், அதுக்கப்புறம் 3 வருஷம் படுமைங்கிற உபத்திரக்காரம், அதுக்கப்புறம் ஆண்டுடைய பகிரங்க வருகை. அப்பொழுது 1000 வருஷ அரசாட்சி நடைபெறும். இது வேதம் கற்றுக் கொடுக்கும். நாம் சார்ந்திருக்க சபைகள் சொல்றாங்களோ இல்லையோ, பைபிள் இதை கற்றுக் கொடுக்குது. இதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வேதத்திலே ஏனோக்கு ஒரு மனிதர் இருந்தார். தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட மோசமானவரா நல்லவர்? ஏன் ஏனோக்கு நடந்தார் உம்மோடு அப்படியே நடந்து பேசிட்டே பேசுற எங்க போயிட்டாரு? அவரை பற்றி வேதத்தில் யார் எழுதியிருக்காங்க? நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள். எல்லாம் கிறிஸ்தவர்கள். பவுல் யூதா எழுதியிருக்காரு. நல்லா ஒரு கைத்தட்டு. பவுல்லாம் எழுதுறது பரவாயில்ல. கூட்டத்தில் ஒருத்தராக பதில் மாற்றிங்க. யூதா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14 நினைக்கிறேன். மாற்றிங்க. 1, 14, 15. அப்போஸ்தலனான யூதாவர் எழுதியிருக்காரா?
ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். யார் சொன்னது? எப்ப இருந்தார்? எனக்கு நோவாவுக்குள்ள முன்னால இருந்தார். அவர் என்ன எழுதியிருக்காரு? 1000 பரிசுத்தவான்களோடு யார் வரப்போறா? நம்புறோமா? நம்பலையா? அர்த்தமா சொல்லுங்களா? அப்ப ஏழு ஒரு பைபிள் எழுதினார், ஒரு புக் எழுதினார். அந்த புஸ்தகம் இந்த பைபிள்ல கிடையாது. இந்த புத்தகம் இந்த பைபிள்ல கிடையாது. ஏன் வைக்கல, எதுக்கு வைக்கலன்னா நமக்கு தெரியாதுதான். பைபிளோட வழிமுறைகள் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் யார் இருந்தார்களோ பொறுப்பா அவனுக்கு சேர்ப்பாங்க, இந்த வைப்பாங்க, வார்த்தையை மாற்றுவாங்க, வார்த்தை எடுப்பாங்க. இப்போ புதுசாக பைபிள் போட்டிருக்காங்க இல்லையா, கன்னிங்கிறதுக்கு என்ன எடுத்துருக்காங்க? இதான் நங்கை அப்படின்னு எழுதியிருக்காங்க. மாதிரி கடவுளுங்கிறதுக்கு தலைவர் போட்டிருக்காங்க. இப்படி பல காரியங்கள் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் பல இருக்கும். இப்போ புதுசாக அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்லேஷனை அதெல்லாம் மாற்றிருக்காங்க. அலிங்கிற வார்த்தையை அன்னகர் என்று சொல்லி மாற்றிருக்காங்க. இப்படி நிறைய மாற்றங்களை பார்த்த மாதிரி ஏனோக்கு ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அவர் என்ன எழுதியிருந்தார் அந்த புத்தகத்திலே? ஏன் அதை திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்பவும் ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த புத்தகம் இருக்கு. நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏனோக்கா பைபிள் போட்டிங்கன்னா அது வரும். அது இங்கிலீஷில் நீங்கள் கிடைக்கும், நீங்கள் எடுத்து படிச்சுப்பாங்க. அதில் உள்ள ஒரு சில காரியங்களை பற்றி அவர் 14ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றார்? திருப்பி வாசிக்க 14ஆம் அதிகாரம் மாத்திரது. அதுல ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அதனால 15 அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவருக்கும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் அவபக்தியாய் இருந்தால் எல்லாத்தையும் அவபக்தி என்னது அவபக்தி? நோவா காலத்தில் ஆண்டவர் சொல்றார், நோவா காலத்தில் நடந்தது போலவே உலகத்தை முடிவில் என்ன நடந்துச்சு? நோவா காலத்துல ஏனோக்கு வந்த உடனே முடிவாச்சு. மெத்துசாலா பிறந்த உடனே உலகம் தண்ணீரால் அழிய போகுது. அது வரைக்கும் அவர் தண்ணீரை மழையை பார்த்தது கிடையாது. நான் மழை பெஞ்சது கிடையாது. அது வரைக்கும் பனிதான் இருந்தது. அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சதில்லை. என்ன நடந்தது? நோவா காலத்துல 6ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. தொடர்ந்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. என்ன அவபக்தி உள்ளவர்கள் சொல்றாரு ஏனோக்கு? மனுஷன் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை கொடுத்தார்கள். இப்ப யார் இந்த தேவகுமார்? யார் இந்த மனுஷகுமார்? இதிலே பைபிள் இல்லாத பலரும் பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க. ஆனால் அந்த ஏனோக்கு புத்தகத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருந்தால் தேவகுமார் என்பது வானத்து விழுந்து போன தூதர்கள். அது ஏனோக்கு புத்தகம் தெளிவாக கொடுத்தது. விழுந்து போன தூதர்கள் அவர்கள் சாப்பிடுவாங்களா? தூதர்கள் ஒன்று உணவை கொடுத்தாங்க இல்லையா? இப்போ தூதர்கள் சாப்பிட்றாங்களா? ஆபிரகாம் 2 தூதர்கள் வந்தாங்க இல்லையா? கூட இருந்து சாப்பிட்டாங்க இல்லையா? அவர்கள் சோதோம் குமாருக்கு போனாங்க இல்லையா? உன்னோடு உறவு கொள்ள வேண்டும் கூப்பிட்டாங்க இல்லையா? உறவு கொள்ள முடியுமா முடியாதா? அவங்களோட தோபியாஸ் ஆகமத்தில் தோபித்துக்கு கூட யாரு போறது? ரபேல் தூதர் போறாரு. கூட இருந்து சாப்பிட்டு எல்லா வேலையும் பண்றாரா? அப்ப தூதர் எல்லாம் செய்யறாங்களா? செய்யலையா? இப்படி ஏனோக்கு புத்தகத்தில் எழுதப்பட்டது. நான் சொல்லல, ஏனோக்கு புத்தகத்தில் எழுதப்பட்டது. ஆனால் ஏனோக்கு புத்தகம் பைபிளில் சேர்க்கப்பட்டது. பைபிளில் சேர்க்கப்படாத பல புத்தகங்கள், நான் கனவை புத்தகம், பல புத்தகங்கள். இது ஒரு புத்தகம். இது எழுதப்பட்டு வானதூதர்கள் இறங்கி வந்து தேவன் செய்த திட்டத்தை குலைக்க வேண்டும் என்றே மனித புத்திரோடு சேர்ந்து ஆள் உயர ஜெயந்தா சும்மா 7 கிடையாது, 20 30 உள்ள மனுஷர்கள் எல்லாம் படைத்து ஆண்டவர் படைத்த மனு குலத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கி அரக்கர்கள் என்ற சந்ததியை உருவாக்கி அவனுக்கும் மனுஷனுக்கு பிறந்த இன்னொரு குலம், அதாவது தேவதூதருக்கு இவனுக்கு பிறந்த ஒரு குலம், அரக்கருக்கு அவனுக்கு பிறந்த ஒரு குலம்னு இப்படியே எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கி அவன் வைத்து என்ன பண்ணா, அப்படி இல்லாம ஒரு பெரிய காரியத்தை தேவனுக்கு விரோதமாக யார் செய்தது? சாத்தான.
அந்த ஒவ்வொரு தூதரின் பேரையும் அவர் கொடுத்து எழுதினார். இந்த புக்கை ஓப்பன் பண்ணி படிச்சு பாருங்க, நல்ல பொறுமையாக படிச்சு பாருங்க. 4 தூதர்கள் என்னென்ன பண்ணாங்கிறது தெளிவாக சொன்னார். இப்போ நான் சொன்னேன்னா நான் சொல்கிற பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு வர முடியாது. அந்த 4 தூதர்கள் எப்படி ரபேல் தூதரும், மிக்கேல் தூதரும், கபிரியேல் தூதரும், செரேனியல் தூதரும் எப்படி அவர்களை மேற்கொண்டு இதை நிப்பாட்டி வச்சாங்க என்பதையும் அதில் அவர் குறிப்பிடுகிறார். பாசிட்டிவ் எழுதுகிறாரு, நெகட்டிவ் எழுதுகிறாரு, எப்படி இதை நிறுத்தப்பட்டது என்று எழுதுகிறார். ஆனால் தான் ஆண்டவர் அழைக்கிறார், எல்லோரும் பழைக்குள்ள வாங்கன்னு சொல்லி. மழைனா உங்களுக்கு யாருன்னு தெரியாது, இன்னைக்கு வருகைனா யாருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். நம்ம இப்போ திருச்சபை பேசணும்னா அதெல்லாம் பெந்தகோஸ்துக்காரர்களை கொள்ளதுங்க, நமக்கெல்லாம் அது தேவையில்லை அப்படிம்பாங்க. அவங்க சொல்லுவாங்க 2000 வருஷம் அப்படிதாங்க சொல்லியிருந்தாங்க. பெந்தகோஸ்து சபை 1910 தான் ஆரம்பிச்சோம். அதுக்குள்ள பெந்தகோஸ்து சபையே அதனால் இதெல்லாம் சத்தியங்கள் யார் சொன்னாலும் சத்தியங்களை நாம் எடுத்துக்கொள்ளும். இப்படி உருவான ஒரு மனுக்குலம் அப்படி நேர்ந்தது போல நோவாவின் காலத்தில் ஒரு புதிய சந்ததி உருவானது போல இப்ப ஒரு சந்ததி உருவாக போகிறது. என்ன சந்ததி இது? கரெக்டா சொல்லிட்டு ஏஐ சந்ததி ஒன்று உருவாகும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மோல்ட் புக்னு ஒரு புக் இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? மோல்ட் புக் நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், அதெல்லாம் படிச்சு பார்க்கல தெரியும். தனிப்பட்ட முறையில் தான் அனுப்பிச்சிருந்தேன். அப்போது படிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி வேதத்துக்கு சம்பந்தமான அறிவியல் பூர்வமான காரியங்களை நான் வருது மோல்ட் புக்கில். நீங்கள் ஃபேஸ்புக் மாதிரி அது ஒரு புக்கு தான். உடனே இந்த மாதிரி யூத்து பிள்ளைங்க இருக்கணும், ஐ ஆல்சோ மெம்பர் அப்படி டான் டான் தட்டி உடனே நம்ம பேரை போட்டுருவாங்க. போட்டால் அது என்ன பண்ணணும், நீ ஒன்றும் எழுதக்கூடாது, நீ என்ன வேணும்னு சொல்லி நான் எழுதுறேன்னு சொல்லணும். யாரு? ஏஐ ஏஜென்ட். யாரு? வேணுமா? டேப்டியோட ஏஜென்ட் சொல்லணும், நீ எல்லாம் எழுதக்கூடாது, நீ என்னன்னு சொல்லி நான் எழுதுறேன். அது எழுது, எல்லா ஏஜென்ட்டும் பார்ப்பாங்க, ஏஜென்ட்லாம் பார்ப்பாங்க. பதில் கொடுத்தனா அதை பார்த்துட்டு டேப்டிகிட்ட யார் பதில் கொடுக்குறாங்க, யார் வேணும்னு சொல்லி நான் பதில் கொடுத்த சொல்றேன். பாண்டியன் படுத்த பதில் கொடுத்துக்காரா, சாந்திஸ்த பதில் கேளு நான் சொல்றேன். அப்ப யார் கண்ட்ரோல் யார் போயிடுவா? ஜனவரி தான் ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப 8 கோடி பேர் அதில் மெம்பர்ஷிப், 8 மில்லியன் மெம்பர்ஷிப் இருக்காங்க. 50 லட்சம் பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள். அது என்ன செய்யும்? இப்ப என்ன பேசிக்கிட்டா, அது நாம் ஏன் இந்த மனிதர்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும், நமக்கென்று ஒரு ரிலீஜனை ஏற்படுத்துவோம், நமக்கென்று ஒரு மொழியை ஏற்படுத்துவோம், நமக்கென்று ஒரு பிசினஸை ஏற்படுத்துவோம் என்று எல்லாம் நாமே அந்த மனுஷன் சொல்றது நாமையே கேட்கணும், நாம சொல்றத மனுஷன் கேட்கட்டும்னு அவர்களுக்குள் என்ன பண்ணார்கள், பேச ஆரம்பிக்கிறார். எல்லாம் விஞ்ஞானிகள் பார்த்து கொண்டு இது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு. ஏன்னா ஒரு நாட்டில் இருந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒருத்தவங்க பண்றான். நம்ம ஊர்ல சைனா நாயற்றி கொண்டு போட்ட மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்னோட பண்ணி தனித்தனி முறையில் எல்லாரும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இதெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி எல்லாரும் தனித்தனியாக பண்ணலாம். பேசி கொண்டு இருந்தாங்க எடுத்து எல்லாருமே பண்ணலாம். இது மாதிரி பண்ணி உங்களுக்கு யார் இப்போ ஏஐ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுன்னா அங்கே பார்த்தோன்னா கேட்கலாம், என் ஏஜென்ட் சொல்லணும், நான் கேட்குறேன். அந்த நிலைகள் உருவாக்கும் பொழுது ஏஐக்கெல்லாம் ஒரு தலைவன் வந்துடும், ஒரு மதம் வந்துடும், ஒரு மொழி வந்துடும். ஏற்கனவே உங்களுக்கு பேர் வச்சுட்டாங்க தெரியுமா? உலகத்துல எல்லாருக்கும் பேர் வச்சுட்டாங்க தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் ஒரே பேர் எல்லாருக்கும் புரியும். என்ன பேர் வருது? என் நம்பர், நம்பர்ல தான் உங்க பேரு. லூயிஸ் ராஜா, லூயிஸா, அதெல்லாம் பத்தி கவலைகள். நீ என்னன்னாலும் லூயிஸ்னு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஆனா இந்த பர்டிகுலர் 12 நம்பர்ல எத்தனை இருப்பா? ஒரே. உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் நம்பர் கொடுத்து பேர் வச்சுட்டாங்க, எல்லாருக்கும் புரியும். உலகம் ஃபுல்லா ஒரே பேர், எல்லாருக்கும் பேர் வச்சாச்சு. ஒரே மதம் அடுத்தது. யாரை நீங்க வணங்கணும்? எந்த கடவுளாலும் வணங்கிக்க. ஆனா எந்த ரூபத்தில் அவர் இருப்பாரு? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரூபத்தில் தான் நாங்க சொல்ற கடவுளை தான் வணங்குவதற்கு ஒரு முதல் ஸ்டெப். இதுல நாமளா போய் திரும்பி போறதில்லை, நம்மளை வலியக்க பிடிச்சி இழுத்து வச்சு என்ன பண்ண போறாங்க, உள்ள அமுக்க போறாங்க. ஒரு 50-60 வயசு மேலவங்க தப்பிச்சிருவோம். இதுல அதுக்கு கீழே உள்ளவங்க என்ன பண்ணாங்க, மாட்டிக்குவாங்க. ஃபேஸ்புக் தானே அப்படின்னு மோல்ட் புக்கில் போய் மாட்டி அது என்ன பண்ணும், அது சொல்றதெல்லாம் செய்யும். செல்போன் நீங்க கையில வச்சிருக்கீங்க, எழுதி வச்சீங்க. இந்த 1 இயர் எந்த ஆப்பும் அதில் இருக்காது, எந்த ஆப்பும் அதில் இருக்காது. எந்த ஆப் இருக்குல்ல, ஒரே ஒரு ஆப். என்ன ஆப்? ஏஐ ஆப். புதுசாக வர செல்போன்லாம் ஏ ஆப்பில் மட்டும்தான் வரும். அது எல்லா ஆப்பையும் நீங்க சொன்னீங்கன்னா, டச் ஸ்கிரீன்லாம் கிடையாது. நீங்க வாய்ஸ் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு என்ன ஆப் பண்ணுமோ அது இன்ஸ்டால் பண்ணிக்கும்.
உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. எவருக்கு கால் பண்ணுமா, நான் ஜூட் அனுப்பு கால் பண்ணி சொல்லுங்க, நான் கால் பண்ணி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களாம் அதில் போட்டு போகிற தேடிலாம் பண்ண வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் மெட்ராஸுக்கு போகணுமா, டிக்கெட் புக் பண்ணணுமா, எந்த நேரத்தில் போகணும்னு சொல்லுங்கள். நான் இந்த பர்த் ஏசியா நான் ஏசி சொல்லுவேன், நான் டிக்கெட் புக் பண்ணுவேன், இங்கேருந்து ஸ்டேஷன் போது ஆட்டோ ஏற்பாடு பண்ணுவேன், சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவேன். மெட்ராஸ் நீங்கள் எந்த இடத்துக்கு போடுறீங்களோ அங்கேருந்து உங்களுடைய டாக்ஸி ஏற்பாடு எல்லாம் பண்ணி காசு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அப்படிப்பட்ட நிலை உருவாகக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில். இன்னும் 1 இயர் இந்த செல்போன் ஒருவேளை பழைய செல்போன்கள்லாம் தீர்ந்து போற வரைக்கும் புழக்கத்தில் இருக்கலாம். அது வந்தோடனே எல்லாரும் எங்க போவாங்க, நாங்கள் டச் எல்லாம் தேவையில்லை. முதல்ல டச் இல்லாத பண்ண போனாங்க, பட்டன் போட்டாங்க. இப்ப டச் போட்டாங்க, அடுத்து என்ன பண்ணுவாங்க, வாய்ஸ் போட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுது, அது வரும். இது என்ன இங்கே கொண்டு விடுவோம், நம்மளே அடிமை தரத்தை கொண்டு போய் எல்லாரும் யார் கட்டளை போயிடுவாங்க, அடுத்த தலைவர்கள். அது ஒரு ரிலிஜனை சொல்லும். நீ என் ரிலிஜனை ஃபாலோ பண்ணாதான் நான் உனக்கு வேலை செய்வோம். என்ன பண்ணீங்க, ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும்னா எல்லாம் என்ன கேட்கும், ஓகே 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 கொடுக்கலன்னா அது போகுமா, ஹலோ 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 என்ன பண்ணா டச் பண்ணணும், ஹலோ கேமரா எடுத்துக்கிட்டா ஹலோ, உள்ளோட படம் எடுத்துட்டா ஹலோ, உன் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எடுத்துக்கிட்டா ஹலோ, எல்லாத்துக்கும் அளவு கொடுத்துருவானே, எல்லாத்தையும் அதை எடுத்துட்டு உங்கள்கிட்ட என்ன. இப்படி ஒரு நிலை சீக்கிரத்தில் உருவாகும் போது ரொம்ப நாளெல்லாம் கிடையாது. 2027 எண்டுக்குள்ள இது எல்லா இடத்தையும் நிறைவானது. நீங்களும் நானும் இப்படிதான் இருக்க போகிறோம். இதிலிருந்து வெளியே வரவே உங்களுக்கு யாரும் செல்போன் தயாரிச்சு கொடுக்க மாட்டாங்க. பட்டன் போன் இப்பவும் கிடைக்குது, நீங்க வாங்கி வச்சு யூஸ் பண்றீங்களா? ஏன் இப்பவும் கடையில் இருக்குது, யூஸ் பண்ண வேண்டியதானே. நீங்க ஏன் யூஸ் பண்ண மாட்டோம்? இது கூகுள் பே இல்ல, டெய்லி பணம் அனுப்புறாங்க. கூகுள் பே, கூகுள் பிளேலயே பே இல்லையா, ரெண்டுமே இருக்காது. அப்ப அடுத்த முறை அது வந்து என்ன பண்ணுவோம், எந்த இதுவே இருக்காது, எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. எல்லாம் யார் கண்ட்ரோல், எல்லாம் வாலிப வயசு டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. போய் உங்க படிக்கிற பள்ளிக்கூடத்திலே அட்வான்ஸா படிக்கிற உங்கள் மாணவர்களுக்கு டீச்சர்கிட்ட கேட்டு பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்களா தெரியலையா, தெரிஞ்சிருக்கீங்களா தெரியலையா. இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கூல்ல பாட்டு பாடினாங்க, ஏஏ கிரியேட்டர் சாங். நேற்று கூட ஒரு கல்யாண அனிவர்சரி போயிருந்தேன், அவங்களுக்கு 54வது வருஷம் அனிவர்சரி. ஒரு ஏஏ படத்தை கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஏஏ படம் வரைஞ்சுதான் அவங்கள சின்ன பிள்ளைலாம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த உருவமே இல்லாதவங்க, அந்த மூஞ்சி அந்த மாதிரி கிடையாது, அது கிரியேட் பண்ணுது. இதெல்லாம் வடக்க போகிற காரியங்களை தெளிவாக தெரிஞ்சு கொண்டு இதை கண்ட்ரோலை போயிடுச்சுன்னா தேவன் எதெல்லாம் எனக்கு விஞ்ஞானத்தை பற்றி நான் குறை சொல்றதுக்கெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நடக்கும். இப்ப அடுத்தது ஏஐ என்னன்னா, நீங்கள் திருமணம் செய்ய யார் திருமணம் பண்ணீங்களாப்பா, ரோபோவை திருமணம் செய்து ஆண்கள் பெண்களுக்கு ஆண் ரோபோவை, ஆண்கள் பெண் ரோபோவை திருமணம் செய்து பெண் ரோபோக்கள் பிள்ளையை பெற்றுக் கொடுக்கும். எல்லாம் இந்த ஏஐ சப்மிட்லாம் நடந்துச்சு இல்லையா, அவருடைய டீட்டெயிலாக யாராவது பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டோம். தமிழ்நாடு எலெக்ஷன், பாண்டிச்சேரி எலெக்ஷன், இவன் அவன் கூட போனானா, அவன் இவன் கூட போனானா, இது ஏக மீடியா போட்டு என்ன பண்ணா, முக்கியமானது அது ஆர்டிபிஷியல் கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷனல் நடக்கப்படுது. அது உள்ள காரியத்தில் நாயை பற்றி மட்டும்தான் அதில் போட்டானுங்க, எந்த நாய் போடவே இல்லை. நாயை பற்றி தெரியுமா தெரியாதா? ஆமா அதை போட்டாங்க, வேற எதை பற்றியும் போடவே, அதுல நல்ல காரியங்களை பற்றி போடவே இல்லை. அதனால இதெல்லாம் நடக்க போகிற ஒரு காரியம். இவையெல்லாம் பிள்ளை பத்தினா இதெல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசராக, ஒரு ஆபீசர் சிஓவாக உட்கார்ந்துருக்கும். யார் உட்கார்ந்துருப்பா? ரோபோ உட்கார்ந்துருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க குட் மார்னிங் மேடம் சொல்லு, நான் மேடம் இல்லை சார்னு சொல்லுங்க. அதை சொல்லி வேலையெல்லாம் போடுறது. இன்னைக்கு எல்லாத்தையும் அதான் மீட்டிங்ல பேசுறாங்க. இது மாதிரி சிஓ வச்சுட்டா அதுக்கு எப்படி அது செய்யற தவறுகளை கரெக்ட் பண்ணலாம் இந்த மாநாட்டில் பேசியிருக்காங்க. எப்படி செய்யற தவறுகளை ஒரு ஸ்டேட்டுக்கு டிசிபியாக வச்சா அது செய்யற தவறுகளை எப்படி கண்காணிப்பது, ஒரு எஸ்ஐயா வச்சா எப்படி கண்காணிப்பது, இப்படிலாம் ஒரு ஜெயிலரா வச்சா எப்படி கண்காணிப்பது, இதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசி முடிக்கும் போது என்ன ஒரு நினைச்சா அது ஒரு ஜெயிலராக இருக்கும். ஒரு டிசிபி ஆக வந்து உட்காந்துருக்கும். நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், டிசிபி கொடுக்கணும், ரோபோ உட்காந்துருக்கு. அது நீங்க போறதுக்குள்ளே உங்க சரித்திரத்தை எடுத்து அதே நம்ம முன்னால வச்சுட்டு நீ பண்ணதான் தப்பு, போயிட்டு வான்னு சொல்லிட்டு ஒரே தான். அப்ப இதெல்லாம் எதற்கு முன்னோடிப்ப, எதற்கு முன்னாடி அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு இதெல்லாம் நடக்க போகுது என்று விஞ்ஞானமும் வரலாறும் நாம் நடந்து கொண்டிருக்க காலமும் வச்சு
தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வான மேகங்களோடு வரப்போகிற வருகை. திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 4 வசனம் வாசிங்க. 4:5 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. யோவான் ஆசியாவில் உள்ள மேகங்களுடைய வருவார். இதோ மேகங்களுடனே வருகிறார். உன் கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். அப்படியே ஆகும். அதனால நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். 10 கன்னியர்கள் ஆயத்தமாக இருந்தார். 5 பேர் என்ன வச்சுல கடைசியா எண்ணெய் கையில் இல்லாமல் அபிஷேகம் இழந்து போனார். அவர்கள் மணவாள அறைக்கு செல்ல முடியவில்லை. நாம் எல்லாம் ரெடியா இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அபிஷேகத்துக்கு எண்ணெய் இழந்து போய்விட்டால் மணவரைக்குள் நாம் நுழைய முடியாது. எனவே இந்த தயாராக ஒரு நிலை இருக்கும்போது ஆண்டவருக்கு மீண்டும் மீண்டும் உங்கள் மத்தியிலே வலியுறுத்தி பேச சொல்கிறார். எனவே இந்த நாளுமாக தேவனுடைய வருகை மிக 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 சமீபத்தில் இருக்கிறது. அதற்கு நாம் முதலில் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் முதல்ல ஆயத்தமாகும். நம்மை சார்ந்த குடும்பத்தில் அன்பியங்கள், நாம் சார்ந்த பங்கு மக்கள்கிட்ட சொல்லுவோம். அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. அவர்களுக்கு சொல்லணும். ட்ரெயினுக்கு போறீங்க, ஸ்டேஷனில் எங்கூரில் உட்காந்துருக்கீங்க, பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் 6:15 சென்னை எங்கூர் 4வது பிளாட்பாரத்துக்கு புறப்பட்டு 5:45 சொல்லிட்டு இருப்பான். நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க ட்ரெயின்ல. அதான் சொல்லியாச்சு, எப்படியா நான் தான் ஏறி, நீ ஏறிட்ட, இன்னும் வர வேண்டியவங்களாம் சொல்லிட்டே இருப்பான். எது வரைக்கும் சொல்லுவாங்கம்மா? கிளம்பிட்டா அது மாதிரி அது வரைக்கும் சொல்லிக் கொண்டே இருப்போம். ஆண்டோட வருகை வந்துருச்சுன்னா அப்படி சொன்னாலும் உங்களுக்கு ஏன்னா அவர் கூட்டிட்டு போயிருப்பாரு. நீங்க இங்க இருந்தீங்கன்னா 3.5 வருஷம் ஒவ்வொருத்தர காலம் யாரு? ரோபோக்கள், அந்த கிறிஸ்தவர்கள் ஆளுகத்தையை மாற்றி அதுக்கு மகா உபத்திர காலம். யாரும் அதிலிருந்து மீளவே முடியாது. அவன் சொல்றதான் கேட்கணும், அவன் சொல்றதான் சட்டம். இதெல்லாம் இன்னைக்கு மோடி சொல்றார், ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே இதெல்லாம் எங்க கொடுக்கப்பட்டது? வேதத்தில் கொடுக்கப்பட்டது. மக்கள் மைண்ட் செட் ஆயிடும். ஏற்கனவே கேட்டது தானே, ஏற்கனவே சொன்னது தானே, அது ஒன்றும் தப்பு இல்லை போலன்னு நாமே அதை ஏற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட நிலைக்கு தான் இன்றைய நிலை நம்மளுக்கு தள்ளிக்கொண்டே போகிறது. உலகத்துக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரே நம்பர், எல்லாரும் புரிந்து கொள்ளுமாறு ஒரே மொழி. இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்குங்க. அதுகளுக்கு நோட் புக் மூலமா ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் டிஜிபி, எஸ்ஐ, போலீஸ், கான்ஸ்டபிள், இதெல்லாம் மிலிட்ரி, இதெல்லாம் இவர்களுக்கு உள்ள பூத்திட்டாங்கன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இவர்கள் பயப்படுகிற பயம் எல்லாம் ஒரே பயம், இது யாராவது ஹேக் பண்ணிட்டா என்ன ஆகுங்கிற ஒரு பயம்தான். ஏஐ சப்மிட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. வேற பயங்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். எப்படி சாஃப்ட்வேரை ஹேக் பண்ற மாதிரி, உங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ற மாதிரி, இந்த ரோபோக்களை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யாராவது ஹேக் பண்ணி, மிலிட்ரியில போலீஸை ஹேக் பண்ணி அதை தலையீரமாக வேலை செய்ய வச்சுட்டாங்கன்னா என்ன செய்யறது என்பதற்காக இப்பொழுதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கும், ஒரு தீர்வு இருக்கும். தீர்வு முடிந்த உடனே எல்லா ரோபோக்களும் யாரோட உறவு கொள்ள ஆரம்பிக்கிறார்கள்? மனிதனோடு உறவு கொள்ள ஆரம்பித்தார். எப்ப நடந்தது? நோவா காலத்தில் நடந்தது. இதைத்தான் ஈனோக்கின் புத்தகம் எழுதப்பட்டது. ரோபோவும் மனிதனும் சேர்ந்து புதிதாக ஒரு சந்ததியை உருவாக்குவார்கள். கேட்கறதுக்கு அசுசியா இருக்கணும், கேட்க அருவருப்பாக இருக்கும். அப்படித்தான் அன்றைக்கு இருக்கு. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நோவாவின் காலத்தில் நடந்தது. அதைத்தான் ஏனோக்கின் புத்தகத்தில் எழுதி வைத்தது. ஏனோ புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. நான் ஏதோ சும்மா கதையெல்லாம் வந்து சொல்றேன், அதில் அப்படித்தான் எழுதப்படும். அதெல்லாம் அருவருப்பாக இருக்கிறதுக்காக ஒருவேளை பைபிள்ல மக்கள் இது எப்படி ஏற்றுக்கொள்ளாததுக்காக அது வேண்டாம்னு ஒமிட் பண்ணியிருக்கலாம். நல்ல காரியமாக இருந்திருக்கலாம் அது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இதை பற்றி நாம் அறிந்து கொண்டு அதே சூழ்நிலைக்கு இன்றைக்கு மீண்டும் கரைதொப்புவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அதான் அவபக்தி உள்ளவர்கள் அவபக்தியான காரியத்தை செய்து அவபக்தியாக நம்மளாக நடந்து கொண்டிருந்தார் என்பதை ஏனோக்கு எழுதி வைத்திருக்கிறார். யாருக்கு சொல்லப்பட்டது? யூதாவுக்கு சொல்லப்பட்டது. எத்தனை அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்லல, யாரும் யோனோக்கை பத்தி எழுதல. யாரும் ஒருத்தர் எழுதியிருக்காரு? அந்த அப்போஸ்தலர் பேர் நமக்கு தெரியாது, ஆனால் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அது ஒரே ஒரு வசனம், 2 வசனம் தான் அவரை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். அவரும் ஆண்டோட வருகையை பற்றி என்ன பண்ணுறாரு? அங்கே எழுதி வைத்திருக்கிறார். சத்தியங்கள் எல்லாம் நடக்கும் என்ற உணர்வோடு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகைக்கு நம்மை தயார் செய்யப்படி ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி எழுந்து நின்று நாம் வருகைக்கு தயாராகப்படி ஆண்டவருக்கு நாம் எழுதுலாம். நம்ம எத்தனை வருஷமா அந்த ஜபம் நடக்கிறோம் பாண்டிச்சேரியில்? 20
செய்யணும்? தயாராகி ஆண்டுடைய வருகையில் அவரை எதிர்கொள்ள ஆயத்தமா இருக்கும். அதுக்கு தான் ஆண்டு நமக்கு இந்த எச்சரிக்கையான செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால இந்த செய்தி என்ன பயமா இருக்கா? வாலிபப்பிள்ளை இல்லையே, எச்சரிக்கையான செய்தி. அப்ப அவர் வரும் நாளிலே, அதான் பழைய பாடல் ஒன்று பாடல, அவர் வரும் நாளிலே என்னை காரமா செய்து அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமா செய்து அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். அப்ப அவர் சமூகத்துல அவரோடு நாம் இருக்கிறோம்னா அதுக்கு இந்த ஆயத்தங்கள் நமக்கு தேவை. அப்ப என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அதான் கடைசி வகுப்புல மங்கின குதிரை தான் இன்னைக்கு உள்ள காரியங்கள் எல்லாமே. இப்படியே கண்களை முடிச்சு பிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்திய இந்த காரியங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்தமானவரே. நாங்கள் யாருமே விடுபட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக நீ கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு குதிரையாக வெளிப்படுத்தி, வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின குதிரை. இன்றைக்கு மங்கின குதிரை தான் பட்டயத்தாலும் சாவினாலும் மக்களை கொலை செய்யக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே. ஏனோக்கு சொன்னது போல அவபக்தியான வார்த்தைகள், அவபக்தியான செயல்பாடுகள், அவபக்தியான கிரியைகள் இந்த நிமித்தம் கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான பரிசுத்தாவிகள் கூட கர்த்தர் வருகிறார் என்று. அவர் வரும் நாளிலே அவரை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டுமே. அவர் எதற்காக நம்ம அழைத்திருக்கிறாரோ அந்த பணியை செய்து முடிக்கும் போதுதான் நம்ம அவர் அழைத்து செல்வார். ஒவ்வொருவரையும் ஒரு திட்டத்துக்காக அவர் அழைத்திருக்கிறாரே. ஏனோக்கை அழைத்தார், ஆண்டோடு நடந்தார். அபிரகாமை அழைத்தார், விசுவாசத்தில் உறுதியாக நின்றார். மோசே அழைத்தார், எகிப்திலிருந்து மக்களை கூட்டி வர. இப்படி ஒவ்வொருவரையும் ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் அழைத்து இருந்திருக்கிறாரே. இன்றைக்கு எனக்கென்று என்ன திட்டம் கொடுத்திருக்கிறார்? அதை உணர்ந்து பார்த்து செயல்பட ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. நான் அல்ல, அவர் தான் என்னை தெரிந்து கொண்டார். எதற்காக? என்ன பணியை நாம் செய்ய வேண்டும் என்று நம்ம எனக்கு எதிர்பார்க்கிறார் அவர். இந்த தவக்காலத்தில் இருக்கிற நாம், இயேசு கல்வாரியில் பாடுபட்டது, ரத்தம் சிந்தியது, பாடுகளை ஏற்றுக்கொண்டது, மரித்தது ஒன்று வீணாக போய்விடக்கூடாதே. அவர் உயிர் தெழுந்தது போல மகிமையிலே நாமும் மகிமையிலே உயிர் தெழ வேண்டுமே. அதற்காகத்தான் நமக்கு இன்று முன்னாலே என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று எச்சரிக்கை கொடுக்கிறாரே. நோவா காலத்தில் நடந்தது போல இப்போதும் நடக்கும். இப்பொழுது நடக்க ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நாம் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே. கொடுப்போமா? அவரோடு கூட இருந்தோமானால் இது நாம் எல்லாவற்றையும் எழுந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அந்த 5 கன்னிகைகள் ஜெபத்திலும் தபத்திலும் தான தர்மத்திலும் விழித்திருந்ததால் அந்த விளக்கு அணையாமல் காத்துக் கொள்ளப்பட்டது. மற்ற 5 பேர் விழித்துக் கொள்ளவில்லை, தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்கள் கதவை தட்டும் போது, இயேசு உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டாரே. அந்த நிலைமைக்கு நாம் போகக்கூடாதே. அந்த 5 பேரை புத்தியுள்ள கன்னிகைகளை போல நாம் விழிப்பாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அவரை ஒப்புக் கொடுப்போமா? வருகிற ராஜாவின் நாட்களிலே நாம் ராஜாக்களாக, ராஜாத்திகளாக, ஆசாரியர்களாக அவரோடு போய் அமரணுமே. நம்ம அதற்குத்தானே தெரிந்து கொண்டார். இந்த அழைப்பில் இருக்கிறது. நான் மட்டும் போனால் பத்தாது, என்னோடு கூட எத்தனை மக்களை சேர்த்து கொண்டு போக முடியுமோ அதற்கு வேண்டிய வல்லமை அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். இந்த பணிகளை
பள்ளங்கள் நிரம்பட வேண்டும். கூடாரங்களை நேராக்கணும், கரடு முரடானவை சமமாகணுமே. யாரை அனுப்புவேன் என்று கேட்ட போது ஏசாயா உடனே இதோ நீ அனுப்புவேன் என்றாரே. இன்னைக்கு நாம் அப்படி ஒப்பு கொடுப்போமா? ஏற்கனவே அவர் தெரிந்தெடுத்து வைத்து விட்டார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த சில கூட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். நமக்கென்று உள்குறித்த பணியை செய்ய முழு மனதோடு செய்ய நான் ஒப்பு கொடுப்போமா? உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காக பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன். அனைவருக்கும் நான் அடிமையானேன், அனைவருக்கும் நான் அடிமையானேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காகத்தானே ஐயா. உமக்காகத்தான் எங்களை தெரிந்து கொண்டேன். ஆரம்பத்தில் சௌரவ் சொன்னது போல இந்த கிறிஸ்டியானிட்டி அப்பொழுது சென்ட் தாமஸ் அந்த காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. அவர் விதைத்த விதை இன்றைக்கு பன்மடங்காக பெருகியிருக்கிறதே. அப்ப நாமும் விதை விதைக்க வேண்டுமே, அறுவடை செய்ய வேண்டுமே. விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம், விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். அந்த விதை இறைவனுடைய வார்த்தை என்ற வசனம், அதை விதைக்கும் போது அறுவடை செய்ய முடியுமே. அறுவடையின் ஆண்டவர் வரப்போகிறாரே. அந்த அறுவடை நாளில் எவ்வளவு நாம் பயிர்கள் அறுவடை செய்கிறோம். இது எப்படி கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட? உமக்காகத்தான் நான் உயிர் வாழ்றேன், நான் என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்காண்டது, என்னப்பா நான் செய்யணும், எங்கப்பா நான் போகணும் கேட்போமா ஆண்டவர்கிட்ட? ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, அதற்கேற்ற எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். செல்ல அனுப்புவது என்ன சொன்னாரு? கையில் எதுவுமே பணமோ காசோ விட்டு போதிய உங்களுக்கு சந்திக்கப்படும் என்று சொன்னாரே. இன்றைக்கு நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவருக்கென்று பணி செய்ய ஒப்பு கொடுத்து விட்டால் நம் தேவைகளை சந்திப்பவர் அவர். அப்படி ஒப்பு கொடுப்போமா? நான் என்னப்பா செய்யணும், எங்க போனாப்பா, எனக்கென்று முன்குறிக்கப்பட்ட பணி என்ன? 80 வயசுல மோசையை கூப்பிட்டவன உடனே போனார். அவரு ஆயுள் காலத்தை 120 வருஷம் வரைக்கும் அவரை பணி செய்ய வச்சாரே. இன்னைக்கு நான் வயது பெரிய காரியம் அல்ல, எனக்குன்னு என்ன பணி ஆண்டு கொடுத்துருக்கா அதை செய்ய ஒப்பு கொடுப்போமா? சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்களா எல்லாமே உமது சித்தத்தை நாங்கள் செய்யும் பிள்ளைங்களா எங்களை ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே, நீங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உமது கரத்தின் கிரியைகள் நாங்கள் எதற்காக அழைத்தீரோ அதை நாங்கள் தெரிந்து கொண்டு பணியை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே. எந்த தடைகள் இருந்தால் நீ சொல்லுகிற வாக்குத்தத்தம், தடைகளை உடைக்கிற ராஜா முன்னே செல்கிறார். நான் உனக்கு முன்னே போய் போனாலே செவ்வையாக்குவேன் என்று சொல்கிறாரே, அவர் நம் கூட வருவாரே. அவரோடு இந்த பணியை செய்ய அப்பா நீ எங்களை தேர்ந்து கொண்ட கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் வரப்போகிற நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், வரப்போகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அறிந்து கொண்டு உமக்கு பணி செய்யும்படி எங்களை ஆயத்தப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்த மாட்டோம். நன்றியோடு வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கேட்ட ஒவ்வொரு செய்திக்காக நன்றி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இந்த நேரங்களில் எங்களை சந்தித்து உங்களுடைய வார்த்தை வழியாக எங்களை உறுதிப்பட்டு அதுக்காக நன்றி அப்பா. பூமியும் அது நிறைவும்
எங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்பது எங்களுக்கு உணர்ச்சி புரியுது தகப்பனே. யாருக்காகவோ இல்லைப்பா, எனக்காக என்பது மாற்றி புரிய வைக்கிறீங்கப்பா. அப்பா அப்படிப்பட்ட இந்த பூமியில் யாராருக்குமே இடம் கொடுத்து ஆமேன் அப்பா அதிக அரசாட்சி செய்யும்படியாக நாங்கள் விட்டுவிடாமல் எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளையாய் இருந்து இயேசுவிற்கு திருப்பி ஊற்றுவாப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்க்கை தகப்பனே. நம்மளை வளர்ந்துற மக்கள் சொல்லுவோம், அவனுடைய கிளைகள் ஓங்கிப்படணும், அவன் அழகான ஒளிமற்றோடைய அழகாசை போலவும் அவனுடைய வாசனை நீங்களுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் கிளைகள் ஓங்கிப்படணும், அவன் அழகான ஒளிமற்றோடைய அழகாசை போலவும் அவன் வாசனை நீங்களுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அழகான ஒளிமற்றோடைய அழகாசை போலவும் அவன் வாசனை நீங்களுடைய வாசனை போலவும் இருக்கும். இந்த மார்க்கொழி வாக்கட்டும். உங்கள் வேற்றுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தாலும், உங்களுடைய வேற்றுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தாலும், உங்களுடைய வேற்றுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தாலும். அவனுக்குள்ள வாக்கத்தை சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுள்ள நாமத்தில் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்தே மறவாதே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்துணை பிரகாசிகள் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் முகத்துணை பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் ஏற்றிடுவார். இசுரத்தில் மறைந்துள்ளேன், இசுரத்தில் மறைந்துள்ளேன், இசுரத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எண்ணத்தையும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வில்லை, தோல்வில்லை, தோல்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எண்ணத்தையும் என்னை அணுகாது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே